காலை வணக்கம் நண்பர்களே. இன்னையோட ஒர்க்கை குயிட் பண்ணி 3 மாதம் ஆகிடுச்சுன்னு நினச்சி மார்னிங்கே கொஞ்சம் சோகம் ஆகிட்டேன். இப்படி இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சாப்பிட போயிட்டேன். சாப்பிட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லாரும் சுறுசுறுப்பாக ஒர்க்குக்கு போயிட்டு இருந்தாங்க. நானும் வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் புக்கு படிச்சுட்டு இருந்தேன். தென் மதிய உணவுக்கு வந்துட்டு சஜிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜிக்கு போயிட்டு பிரியாணியை பார்சல் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு பிரியாணியை நல்லா ஃபுல்லாக நெக்க அடிச்சுட்டு 2 பேரும் படுத்துருந்தோம் கொஞ்ச நேரம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஒரு கால் வந்துச்சு. கேஸ் வாங்க போகலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஸ்டேஷன் கடைக்கு போய் கேட்டோம். அங்கேயும் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் பாரத் கேஸ் போனோம். அங்கேயும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வழக்கம் போல் என்ன சாய் குடிக்க போகலான்னு சொல்லி சாய் குடித்தோம். சாய் குடிச்சு முடிச்சுட்டு நம்ம நண்பர்களை வீட்டில் விட்டுட்டு சன்செட் பார்க்கலான்னு சொல்லி நான் கிளம்பி போயிட்டேன். சன்செட் பார்த்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு குளித்து ரெடி ஆகிட்டு இரவு உணவு அருந்த வந்துட்டு கிளம்பிட்டோம். உணவுலாம் நல்லா சாப்பிட்டு இருக்கும்போது தான் ஒரு தகவல் இருந்துச்சு. லூலு மாலில் வந்துட்டு புக் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு வண்டியை லூலு மால் விட்டு லூலு மால் போயிட்டோம். எஸ்டர்டே தான் இங்கே சூர்யா ஏதோ ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்காரு, கூட்டமாக இருக்கும்னு நினச்சிட்டு போனோம். ஒரு கூட்டமும் இல்லை கைஸ். அப்புறமாடி புக் ஸ்டோருக்கு போயிட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் ரொம்ப டேஸாக கண்ணுலேயே மாட்டாத ஒரு ஓஷோ புக் வந்துட்டு கண்ணில் கிடச்சிச்சு. சரின்னு அதை தூக்கி பையில் போட்டுட்டு வேறு ஏதாவது புக் இருக்கான்னு பார்த்தோம். ஒரு 5 புக்கு தேறுச்சு நண்பர்களே. அந்த 5 புக்கை வாங்கிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம்.